Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான 12 விதமான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான். அதுவும் இந்த ஒரு கிளிப்பை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பைண்டர் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஃபைலில் போடுற கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் இந்த கிளிப் இருக்குது. அது வந்து நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது, சின்னது, மீடியம், பெருசு அப்படின்னு. இதை வச்சு தான் 12 டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட சைட் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரில் இந்த மாதிரி நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெல்ஃப்ஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை டொமேட்டோ கெச்சப் பேக்கெட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அந்த கிளிப்பை வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதும் தெரியும், நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரியும் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. இந்த ஆர்கனைசர் நான் ஏற்கனவே வந்து வேஸ்ட் பாட்டில் ரிவ்யூஸில் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அந்த கிளிப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டோட கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனில் இந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பீங்கான் டம்ளர்ஸ் நம்ம எப்போயாவது தான் வந்து யூஸ் பண்ணுவோம், கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தான். ஸோ அது மேலே இடத்த அடைக்காமல் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு கீழே நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இடமும் அடைக்காது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இதுதான் தொங்க விடணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இந்த கப்பை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படின்னா வந்துடும். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் வந்து சில ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ரேக், அதாவது இந்த மாதிரி ரேக் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேக்லேயும் நம்ம அந்த மாதிரி மசாலா பேக்கெட், சாஸ் பேக்கெட் இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாய் மேகலா, நிவேதா, எம் அக்ஷயா, அஸ்வதி அண்ட் ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சிஸ்டர், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நவுத்திக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, அதே மாதிரி பிடிச்சி இழுத்தா முன்னாடி வந்து எடுத்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான். இந்த மாதிரி கிச்சனோட ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னலில் இந்த மாதிரி பைண்டர் கிளிப்பாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டிங்க அது எப்படின்னா, அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைட்டரை வந்து அதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக எந்த ஹோல்டரும் வாங்க தேவையில்ல. டிப் நம்பர் 5. இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்விட்ச் போர்டு இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிச்சன் டவலை வந்து அதில் அந்த பைண்டர் கிளிப்பில் மாட்டி ஹேங் பண்ணி விட்டுடலாம். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட்டிங் போர்டு வந்து சாப் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா, அதில் பெரிய சைஸ் கிளிப்பில் 2 பக்கமும் மாட்டிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி 2 பக்கமும் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கு அப்புறமா அதில் பிளாஸ்டிக் கவரோ இல்லை இந்த மாதிரி துணி பையோ எதாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி 2 சைடும் மாட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம காய் வந்து கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணுறப்ப அந்த சாப்பிங் போர்டில் இருக்கிற அந்த காயோட வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இந்த கவரில் வந்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். கீழே வந்து சிந்தி வேஸ்ட் ஆகாது. டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும், நம்ம சார்ஜ் போடுறப்ப அந்த மாதிரி டேபிளில் வச்சு சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போடுறப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்க டேபிளில் அந்த பைண்டர் கிளிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ளே விட்டீங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து உள்ளே போகாது. ஸோ இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை வந்து மாட்டி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போதும் அப்படின்னு சார்ஜை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே விழுவாது, இதிலே வந்து ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். இதே டிப்பை வந்து நம்ம வந்து மொபைல் சார்ஜருக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம சார்ஜ் போடுற அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைல் சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டீல் பீரோவில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியில் நம்மளோட பைண்டர் கிளிப் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெல்ட் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட் பேக்கு, இல்லை கண்ணாடி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எத்தனை கிளிப்ஸ் வேணுமோ அத்தனை கிளிப்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை பீரோவில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செயினாக இருக்கட்டும் இல்லை தோடாக இருக்கட்டும் நம்ம வந்து இதில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹூக் ஒட்டினீங்கன்னா அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிளிப் மாட்டினீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9. நெக்ஸ்ட்டு மரக்கட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இதில் வந்து அந்த ஷெல்ஃப்லாம் இருக்காது. நம்ம மொபைல் வைக்கவா இருக்கட்டும் இல்லை அந்த ரிமோட் ஏசி ரிமோட் வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அந்த கால் இருக்குல்ல, கட்டிலோட கால், அதில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாட்டிட்டு நம்மளோட பைண்டர் கிளிப்பை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் ஒரு பிளாஸ்டிக் கப் மாட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஏசி ரிமோட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 10. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்பவே ஈஸியான டிப் தான். இந்த மாதிரி நம்ம பூ கட்டுறப்ப நூல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து சுருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்க அந்த நூலை ஒரு பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்மளோட பைண்டர் கிளிப்பை விட்டுட்டு அந்த 2 ஓட்டை வழியாகவும் நம்ம நூலை வந்து இழுத்துட்டு இப்போ வந்து நம்ம பூ கட்டணும் அப்படின்னா அந்த பவுலுக்குள்ளாரையே தான் அந்த நூல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், வெளியில் வந்து சிக்காது. டிப் நம்பர் 11. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். இப்போ நம்ம நிறைய வந்து பேப்பர்ஸ் வந்து ஒன்றா வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம், அது ஒரு புக்கு மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பைண்டர் கிளிப்பாக எடுத்துக்கோங்க. அதை 3 சைடும் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கம்பியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து தனியாக வெளியில் வந்துடும். இது மாதிரி 3 இதுக்கும் எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிக் ஃபைல் இல்லாமையே நம்மளோட ஃபைல் மாதிரியான ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து அப்படியே புக் ஃபார்மேட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஃபைல் ஆர்கனைசர் தான். இப்போ வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து வச்சுருப்போம், ஸ்டிக் ஃபைல் எல்லா ஃபைல்ஸும் வச்சுருப்போம். ஆனால் அது எந்தெந்த ஃபைல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஃபைல்லையும் நம்ம அந்த மாதிரி கிளிப்பை வந்து போட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நேம் எழுதிடுங்க. அதாவது ஹோமாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட நேம். இப்போ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைலும் பாப்பாவோட ஃபைலும் தான் இருக்குது. ஸோ அதனால் என் பேரும் பாப்பாவோட பேரும் அதில் போட்டு வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.